மேகங்களை தாண்டி வானில் மிதக்கும் மலைகளுக்குள் அஸ்ட்ரா நோவா என்ற ரகசிய இராஜ்யம் இருந்தது. அந்த நகரம் முழுவதும் ஒரு மாய சக்தியால் இயங்கியது. அதன் பெயர் ஸ்கை கிறிஸ்டல். 1000 ஆண்டுகளாக அந்த கிறிஸ்டல் உலகத்தை இருளிலிருந்து காப்பாற்றி வந்தது. ஆனால் ஒரு இரவு பூம், ஸ்கை கிறிஸ்டல் திடீரென உடைந்தது. கருப்பு சக்தி வானம் முழுவதும் பரவியது. புயல்கள் நகரங்களை அழிக்க ஆரம்பித்தன. கடல்கள் கொந்தளித்தன. அந்த இருளிலிருந்து ஒரு பயங்கர போர் வீரன் திரும்பி வந்தான். லார்ட் வெனாக்ஸ். ஒரு காலத்தில் கிறிஸ்டலின் சக்தியை திருட முயன்றவன் இப்போது இன்னும் வலிமையானவனாக திரும்பி வந்திருந்தான். அவன் உருவாக்கிய இரும்பு அரக்கர்கள், ஷேடோ டைட்டன்ஸ், ஒவ்வொரு நகரத்தையும் தாக்க ஆரம்பித்தனர். மக்கள் நம்பிக்கையை இழந்தனர். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண இளைஞன் வாழ்க்கை மாறியது. அவன் பெயர் ஆரின். ஒரு சிறிய கிராமத்தில் இயந்திரங்களை சரி செய்து வாழ்ந்தான். ஒரு நாள் ஒரு பழமையான குகைக்குள் அவன் சென்றான். அங்கே கல்லின் கீழ் மறைந்திருந்த ஒரு அதிசய கவசத்தை கண்டான். ஆரின் அதை தொட்டவுடன் அந்த கவசம் அவன் உடலுடன் இணைந்தது. நீல மின்னல் சக்தி குகை முழுவதும் பரவியது. ஒரு மர்ம குரல் ஒலித்தது. ஸ்கை கார்டியன் செயல்படுத்தப்பட்டது. அந்த நொடியிலிருந்து ஆரினுக்கு அதிசய சக்திகள் கிடைத்தன. அவன் வானில் பறக்க முடிந்தது. மின்னலை கட்டுப்படுத்த முடிந்தது. பெரிய சக்தி கவசங்களை உருவாக்க முடிந்தது. ஒளியை விட வேகமாக நகர முடிந்தது. ஆனால் அந்த கவசம் ஒரு எச்சரிக்கையையும் கூறியது. தூய்மையான இதயம் கொண்டவரால் மட்டுமே ஸ்கை கிறிஸ்டலை காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் லார்ட் வெனாக்ஸ் அந்த கவசம் விழித்திருப்பதை அறிந்தான். அவன் கொடூரமாக சிரித்தான். அந்த பையனை என்னிடம் கொண்டு வாருங்கள். அன்றிரவு ஷேடோ டைட்டன்ஸ் ஆரினின் கிராமத்தை தாக்கின. வீடுகள் எரிந்தன. மக்கள் பயத்தில் அலறினர். ஆரின் போராட முயன்றான். ஆனால் அவனுக்கு சக்திகளை பயன்படுத்த தெரியவில்லை. சுவர்களில் மோதினான். தாக்குதல்களை தவறவிட்டான். சக்தியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய டைட்டன் ஒரு சிறுமியை தூக்கிக் கொண்டது. அவள் பயத்தில் அழுதாள். அதை பார்த்த ஆரின் தன் பயத்தை மறந்தான். பூம்! மின்னல் வேகத்தில் பறந்து சென்று ஒரே குத்தில் அந்த டைட்டனை சிதறடித்தான். மக்கள் அதிர்ச்சியில் பார்த்தனர். பல நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது. அடுத்த நாள் லைரா என்ற போர்வீர பெண் வந்தாள். அவளிடம் ஒளிரும் கிறிஸ்டல் வாள் இருந்தது. அவள் உண்மையை கூறினாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்கை கார்டியன்கள் பிரபஞ்சத்தை காத்தனர். ஆனால் வெனாக்ஸ் அவர்களை துரோகம் செய்தான். அனைத்து காவலர்களையும் அழித்தான். இப்போது ஆரின் மட்டுமே கடைசி காவலன். உலகத்தை காப்பாற்ற ஒரே நபர். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. ஸ்கை கிறிஸ்டலின் மையம் வெனாக்ஸின் கோட்டையில் இருந்தது. தி டார்க் சிட்டடல். வானில் மிதக்கும் புயல் கோட்டை. அதற்குள் சென்ற யாரும் உயிருடன் திரும்பவில்லை. இருந்தாலும் ஆரின் போராட முடிவு செய்தான். ஏனெனில் உலகத்துக்கு வேறு யாரும் இல்லை. ஆரினும் லைராவும் சேர்ந்து ஆபத்தான பயணத்தை தொடங்கினர். அவர்கள் எரிமலை மலைகளை கடந்து சென்றனர். வான பாம்புகளுடன் போராடினர். சிதறும் பழமையான கோவில்களில் இருந்து தப்பினர். அவ்வாறு ஆரின் தனது சக்திகளை முழுமையாக கற்றுக்கொண்டான். உலகம் முழுவதும் மக்கள் அவனை அழைக்க ஆரம்பித்தனர். தி ஸ்கை கார்டியன். ஆனால் வெனாக்ஸ் தனது இறுதி ஆயுதத்தை தயாரித்திருந்தான். தி வாய்ட் பீஸ்ட். கருப்பு கிறிஸ்டல் சக்தியால் உருவான மாபெரும் அரக்கன். அதன் கர்ஜனை வானத்தை அதிர வைத்தது. இறுதி போர் ஆரம்பமானது. பெரிய புயலின் நடுவில் டார்க் சிட்டடல் வானில் மிதந்தது. ஆரின் நீராக கூட்டைக்குள் பறந்தான். டைட்டன்கள் அனைத்தும் தாக்கின. ஆனால் அவன் மின்னல் போல் அவற்றை உடைத்துக் கொண்டு சென்றான். கோட்டையின் மையத்தில் வெனாக்ஸ் உடைந்த ஸ்கை கிறிஸ்டலின் அருகில் நின்றான். அவன் சிரித்தான். சக்தி பலவான்களுக்கு மட்டுமே சொந்தம். ஆரின் அமைதியாக பதிலளித்தான். உண்மையான சக்தி மக்களை காப்பாற்றுவதற்காக. அந்த நொடியில் பூம்! வானம் முழுவதும் போர் வெடித்தது. கருப்பு மின்னல், நீல சக்தி வெடிப்புகள், சிதறும் கோபுரங்கள். அதே நேரத்தில் வாய்ட் பீஸ்ட் விழித்தது. ஒரே தாக்குதலில் பெரிய கோபுரங்களை நொறுக்கியது. ஆரினுக்கு கூட போராட முடியாமல் போனது. அவனின் கவச சக்தி குறைய ஆரம்பித்தது. எல்லாமே முடிந்தது போல தோன்றியது. ஆனால் அவன் காப்பாற்றிய மக்களை நினைத்தான். அந்த சிறுமியை நினைத்தான். உலகத்தின் நம்பிக்கையை நினைத்தான். அந்த நினைவுகள் அவனுக்கு புதிய சக்தியை கொடுத்தது. அவனின் மார்பில் இருந்த கிறிஸ்டல் சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆரின் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினான். ஒரே இறுதி தாக்குதல். வாய்ட் பீஸ்ட் ஒளியாக வெடித்து சிதறியது. பிறகு ஆரின் உடைந்த ஸ்கை கிறிஸ்டலின் அருகில் பறந்தான். தனது மீதமிருந்த சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி அதை சரி செய்தான். அந்த நொடியில் புயல்கள் மறைந்தன. வானம் அமைதியானது.
வெனாக்ஸ் தனது சக்தியை இழந்தான். டாக் சிட்டடல் கடலில் சிதறி விழுந்தது. சில நாட்கள் கழித்து ஆஸ்ட்ரா நோவாவில் மகிழ்ச்சி திரும்பியது. குழந்தைகள் மீண்டும் சிரித்தனர். உலகம் அமைதியானது. ஆனால் ஆரின் அரசனாக ஆகவில்லை. அவன் அமைதியாக உலகத்தை காப்பாற்றிக் கொண்டே இருந்தான். ஏனெனில் உண்மையான ஹீரோக்கள் புகழுக்காக போராட மாட்டார்கள், மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே போராடுவார்கள்.